காவேரி இந்த மாதிரி பாட்டி சொன்னோன்னே விஜயால் தாங்கிக்கவே முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரியை சமாதானப்படுத்த நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. காவேரி நான் சமாதானம் ஆகிட்டேன்னு சொன்னாலும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து வீட்டுக்கு விஜய் ஒரே யோசனையாக இருக்காரு. பார்த்தா காவேரி நீங்கள் கவலைப்படாதீங்க, பாட்டி சீக்கிரமாக நல்லாயிடுவாங்க, நீங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பாட்டி நல்லாயிடுவேன்னு எனக்கும் தெரியும், பாட்டியால் உன் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும் காவேரினோட. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க, பாட்டி மனசார பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள உங்களை விட்டு பிரித்தது நான் தான் நம்புகிறாங்க. அதை முதல்ல மாற்றணும். அதை மாற்றணுன்னா நீங்கள் பாட்டி கூட தான் இருக்கணும். நான் பாட்டி கூட இருக்கணுமா? நீ என்ன சொல்கிற காவேரி? ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மை தான். நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நீங்கள் பாட்டி கூட போய் இருங்க ப்ளீஸுங்க, நான் பார்த்துக்கிறேங்க. அதெல்லாம் தெரியாது காவேரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்காக விட்டு வந்துட்டேன். அதே மாதிரி எக்காரை கொண்டு ஒன்றை விட்டு நான் போக முடியாது. இங்கே பார், அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ஒன்றை விட்டு பிரியறதா எக்காரை கூட நான் முடிவு பண்ணவே மாட்டேன். அது என்ன நடந்தாலும் சரி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, அது எப்படி நீங்கள் பாட்டி கூட ஏன் கூட இருக்க முடியும் அப்படின்னு உடனே யோசிக்கிறாரு. உடனே சரிங்க, இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், நான் உங்கள் கூட வந்துட்டுமான்னு கேட்குறாரு. ஐயோ, அதுதான் சொல்ல வந்த காவேரி, நம்ம கொஞ்ச நாள் பாட்டி வீட்டில் இருக்கலாம் பாட்டி கூட அப்படின்றாங்க. சரி, இது அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறது? சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இந்த முடிவை அத்தைக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஆமாம், அம்மா எதுவும் சொல்லாது, இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு போகிறது தான் நல்லது. சரி, நம்ம இன்றைக்கே கிளம்ப. இன்றைக்கே வா, என்ன காவேரி உடனே கிளம்பணுன்ற? ஆமாங்க, நம்ம இன்றைக்கே கிளம்பணும். ஏன்னா பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டியை நினச்சி கவலைப்பட்டு இருப்பீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரி காவேரி அப்படின்றாங்க. இங்கே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வைக்கிறாங்க. அதை பார்த்து சாரதா, என்னடி பேக்கெல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறீங்கன்னு. இல்லைம்மா, நானும் இவரும் பாட்டி கூட கொஞ்ச நாள் தங்கலான்னு நினைக்கிறோம், தாத்தாவும் பாட்டி கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அது காவேரி அப்படின்னு உடனே என்னம்மா எங்களை அனுப்புறதுக்கு கொண்டு இப்போ அதை எப்படி நான் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது என்றைக்குமே ஓ வீடு தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு உடனே கங்கா என்ன அங்கே போகிறீங்களா? போயிட்டு திரும்பி வருவீங்களா இல்லை அங்கேயே இருந்துருவீங்களா அப்படின்றாங்க. அக்கா, நாங்கள் திரும்பி தாங்க்கா வந்துடுவோம், கொஞ்சம் நாளைக்கு பாட்டி கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு. அது மட்டும் கிடையாது, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த டைமில் அவங்கள பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்க. சரிடி, நீ இங்கே இருக்க வேண்டியதானே, தம்பியை மட்டும் அனுப்ப வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லை, காவேரி விட்டு என்னால் இருக்க முடியாது, காவேரி கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது காவேரி என் கூட வந்துட்டோம் அத்தை அப்படின்னோன்னா. சரிப்பா, இந்த நிலைமையில் இருக்காளே, அதுக்காக தான் யோசித்தேன், கொஞ்ச நாள் தானே, பாட்டிக்கு குணமானோன்னா நாங்கள் 2 பேருமே திரும்பி வந்துடுவோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சரி சாரதா சரிப்பா நீங்கள் போங்க அப்படின்றாங்க. பாட்டி எல்லோரும் வடிவமைச்சு வைக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியும் விஜய் வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு விஜய் என்னடா காவேரி விட்டுட்டு வருவேன் நினச்சா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோன்னே. இல்லை, கூட்டிகிட்டு வந்தது உண்மை தான் அப்படின்றாங்க. உடனே பாட்டி அதுக்கப்புறமா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு பாட்டி பக்கத்தில் போயிட்டு உட்கார்றாரு நம்ம விஜய். விஜய் பார்த்தோன்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட, வந்துட்டியாடா, நீ காலேருந்து வரலன்னு நான் சாப்பிடல தெரியுமா, நீ வந்தவள தான் சாப்பிட்லான் இருக்கேன், ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? என்ன சித்தி சாப்பிட்லையா? கஞ்சி கொடுத்தேன், அதையும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே. அப்புறமா சரி கொடுங்க, நானே கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு விஜயை கொடுக்குறாரு. அடுத்து பாட்டிக்கும் சாப்பிட்றாங்க. நீ இருந்தால் தாண்டா அவங்க நார்மலாக இருக்காங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னோன்னா. நீ வந்துடுடா, நீ என்ன இங்கேயே இருக்க போகிற அப்படின்னோடனே உடனே காவேரி விஜயும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. தாத்தா, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், என்னடா சொல்கிற அப்படின்னோடனே. பாட்டி அப்படியே பாரு, அப்போ விஜய் என்னை விட்டுட்டு போக மாட்டேல, இங்கே தான் இருக்கேன் பாட்டி, பாட்டிக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன் தாத்தா, நானும் காவிரியும் கொஞ்ச நாள் பாட்டிக்கு உடம்பு சரியாக இருக்குது, இங்கே தான் இருக்க போகிறோம், அப்போது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சித்தி, நாங்கள் கொஞ்ச நாள் பாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் சித்தி, முதல்ல பாட்டி கூட இருக்கட்டும், பாட்டிக்கு குணமாகணும் சித்தி, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த முடிவு காத்து நீ வந்தியே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே கட்டிக்கிறார் விஜயை. தேங்க்ஸ்மா காவேரி அப்படின்னோடனே. தாத்தா, எங்களுக்கு எதுக்கு தாத்தா தேங்க்ஸ் அப்படின்னோடனே. இல்லைம்மா, விஜய் இல்லாமல் பாட்டி ஒரு மாதிரி ஆகிட்டா, எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சுமா, பாட்டி எங்கே எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னோடனே. தாத்தா, அப்படியே பேசாதீங்க தாத்தா, அந்த மாதிரி அவள் பண்ணுறாமா, அவள் விஜய் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு, நீயும் விஜய் இருக்கும்போது அவளுக்கு என்ன குறைச்சல், வீடே ஃபுல்லாக அன்னோன மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் வீடு நிறைஞ்சோடனே பாட்டி மனசும் நிறைஞ்சிரும், அதுக்கப்புறம் பாட்டி சீக்கிரம் குணமாயிடுவா, கவலைப்படாதீங்க தாத்தா, பாட்டி நல்ல மாதிரி பார்த்து குணமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க.